வணக்கம் பேச்சுலர்ஸ். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். எப்படி கழுவணும்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் தான் கழுவணும். ஏன் சுடு தண்ணி கழுவணும்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் அப்போ தான் செத்து மேலே வரும். அப்போ தான் உள்ளே எதுவுமே புழு இல்லாமல் இருக்கும். காலிஃப்ளவர்னாலே புழு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் மசால் தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் காய விடணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி மொறு மொறுன்னு வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து எண்ணெயிலே இருக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்லா மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துட்டோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாம் டேஸ்ட் பண்ண பையன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவங்ககிட்டே கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவனே டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். உங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தகடூர் பேச்சுலர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த வீடியோ காட்டும்.